வெள்ளிக்கிழமை கரூர் செல்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ள மைதானத்தில் தற்காலிக கூடாரம் அமைக்கும் பணிகள் தீவிரம். கரூரில் வெள்ளிக்கிழமை காலை 11:30 மணிக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் விஜய். நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்ற உள்ள விழாவுக்கு 5000 பேருக்கு மட்டும் அனுமதி. கரூரில் நாளை நடைபெறும் விழாவில் 32 பேருக்கு கருணை அடிப்படையில் பணியாணை வழங்குகிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பல்வேறு அரசு துறைகளின் கீழ் பணியாற்றும் வகையில் 32 நபர்களுக்கு பணியாணை வழங்குகிறார் முதலமைச்சர் விஜய். சமூக நீதித்துறையின் மாநில அளவிலான கண்காணிப்பு குழுவை மறுசீரமைத்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. குழுவின் தலைவராக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இருப்பார் என்றும் 9 அமைச்சர்கள், 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் குழுவில் இடம்பெற்றுள்ளதாகவும் அறிவிப்பு. சென்சார் போர்டு பிரச்சினைகள் கடந்து திரையரங்குகளில் வெளியாகிறது முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன். படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்ட நிலையில் ரசிகர்கள் உற்சாகம். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதில் மட்டும் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு கர்நாடகாவிடமிருந்து நமக்கு வரவேண்டிய தண்ணீரை வாங்கி தருவதிலும் முதலமைச்சர் விஜய் கவனம் செலுத்துவாரா? நீர் வேண்டுமென தமிழக அரசு தரப்பில் யாரும் கேட்கவில்லை என கர்நாடக மாநில நீர்ப்பாசன அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்த கருத்துக்கு பதில் அடி. காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸை எச்சரிக்க தாவேக அரசின் முதலமைச்சர் தயாராகின எடப்பாடி பழனிசாமி சவால். ஜூன் ஜூலையில் கர்நாடகா தமிழகத்திற்கு தர வேண்டிய பங்கு நீரை பெற்றுத்தர முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தல். மேலாண்மை ஆணையம் உத்தரவிடவில்லை என கூறி தண்ணீர் தர முடியாது என கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி சொல்வது வரிகட்டிய போய். காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் கர்நாடகாவை நிர்வகிப்பது நாட்டின் சாபக்கேடு என்றும் இபிஎஸ் கடும் விமர்சனம். விசிக தலைவர் திருமாவளவன் குறித்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. திமுகவுடன் நட்புடன் இருப்பதாக திருமாவளவன் தெரிவித்ததற்காக அவருக்கு நோபல் பரிசே தரலாம் என கிண்டலடித்த நிலையில் தனது பேச்சை வாபஸ் பெற்றார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் புறக்கணித்து விடலாமா என்றெல்லாம் நினைத்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்ததால் போட்டியிட்டதாக செய்தியாளர்களுக்கு பேட்டி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மகளிர் விடியல் பயணம் என்ற பெயரில் விடியல் என்ற வார்த்தை நீக்கம். திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வந்தாலும் தற்போது மகளிர் பயணம் என்றே பெயர் வைக்கப்பட்ட நிலையில் திமுகவினர் எதிர்ப்பு. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து அதிமுக எம்எல்ஏக்கள் ஜெயக்குமார், சத்யபாமா, மரகதம் குமரவேல் ஆகியோர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனுடன் சந்திப்பு. எழுத்துப்பூர்வமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மூவரும் கைப்பட எழுதி விளக்கம் அளித்துள்ளதாக தகவல். தமிழக சட்டப்பேரவை செயலாளர் சாந்தியுடன் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி திடீர் சந்திப்பு. அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் நடவடிக்கை கோரி புகார் அளித்த நிலையில் பேச்சுவார்த்தை. சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் தோல்வி குறித்து கிருஷ்ணகிரி, தருமபுரி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. கூட்டத்தை முன்னாள் அமைச்சரும் ஓசூர் தொகுதி எம்எல்ஏவுமான பாலகிருஷ்ண ரெட்டி புறக்கணித்ததால் அதிமுகவுக்குள் சலசலப்பு. அதிமுகவிலிருந்து 2 பேர் போனால் கட்சி அழிந்து போய் விடாது என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேச்சு.
வரப்போகும் இடைத்தேர்தலில் மக்கள் நிழல் எது நிஜம் எது என கண்டறிவார்கள் என்றும் நம்பிக்கை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. மாவட்ட செயலாளர் பசுபதி ஆதரவாளர்கள் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பள்ளிகளுக்குள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அதிரடி உத்தரவு. பள்ளி வளாகங்களின் விழாக்களின் கூடாரம் அல்ல எனவும் திட்டவட்டம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும். கோரிக்கைகள் மீது உடனடி நடவடிக்கை தேவை என்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் உத்தரவு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே நெல்முட்டைகள் சரிந்து விழுந்ததில் பெண் உயிரிழந்த விவகாரம். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாயும், காயமடைந்த பெண்ணுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கிடவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவு. மகளிர் உரிமை தொகை கோரி தற்போது புதிதாக யாரும் விண்ணப்பிக்க வேண்டாம். முதலமைச்சர் அறிவித்தபடி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திட்டவட்டம். சென்னை குற்றப்பிரிவு டிஐஜியாக இருந்த வருண்குமார் ஈரோடு சிறப்பு அதிரடி படைக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. சென்னை குற்றப்பிரிவு டிஐஜியாக விக்ரமன் ஐபிஎஸ், பள்ளிக்கரணை, தாம்பரம் துணை ஆணையராக ரகுபதி ஆகியோர் நியமனம். திருவள்ளூர் இறால் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 18 பேர் உயிரிழந்த விவகாரம். கைது செய்யப்பட்டுள்ள ஆலை உரிமையாளர் ஜோசப் ஜெகன் உள்ளிட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் போதுமான கழிவறை வசதி உள்ளதா என பள்ளிக் கல்வித்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. அரசு பள்ளிகளில் தூய்மை பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளார்களா என்பது உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவு. நீர்நிலைகளில் எவ்வித கட்டுமானத்தையும் அனுமதிக்கக்கூடாது என்ற உத்தரவை அரசு அதிகாரிகள் பின்பற்றாதது ஏன்? மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே கண்மாய் நீர்நிலைப் பகுதியில் பேருந்து நிழற்குடை அமைக்க தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வனப்பகுதிகளுக்குள் மின்கம்பங்களை அமைக்க புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. மரங்கள் அதிகம் வெட்டப்படுவதை தவிர்க்கும் வகையில் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம். சென்னையின் அண்ணா சாலை, 1000 விளக்கு, சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் திடீர் மழை. புறநகர் பகுதிகளான ஆவடி, அம்பத்தூர், செங்குன்றம், பல்லாவரம், தாம்பரம் உள்ளிட்ட இடங்களிலும் மழை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் திடீர் மழை. கடந்த சில தினங்களாக வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மழையால் இதமான சூழல். மேட்டுப்பாளையம் பில்லூர் அணையிலிருந்து 3வது நாளாக வினாடிக்கு 6000 கன அடி நீர் வெளியேற்றம். அணையிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்படுவதால் பவானி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே தமிழில் வணக்கம் என கூறி உரையை தொடங்கிய பிரதமர் மோடி. நிகழ்ச்சிக்கு வருகை தந்த ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பானிஸ் மற்றும் பிரதமர் மோடிக்கு ஆயிரக்கணக்கானோர் உற்சாக வரவேற்பு. இந்தியர்களின் இதயங்களை கவர்ந்தவர் ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பானிஸ். பிரதமர் மோடியின் வேண்டுகோளை ஏற்று ஆஸ்திரேலிய பிரதமருக்காக கைபேசிகளை ஒளிரச் செய்து இந்திய வம்சாவளியினர் மரியாதை.
விளையாட்டுத் துறையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான நல்லுறவு இனிவரும் காலங்களில் மேலும் விரிவடையும். 2030 காமன்வெல்த் போட்டிகளை இந்தியா நடத்த உள்ளதாகவும் 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் போட்டியாளராக இந்தியா திகழ்கிறது என்றும் பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியா எங்களுடன் இருப்பதால் ஆஸ்திரேலியா இன்னும் சிறந்த நாடாக விளங்குவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீசு பேச்சு. ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உயிர்ப்புள்ள பாலமாக மோடி விளங்குவதாகவும் நிகழ்ச்சி. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரின் மார்வெல் மைதானத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முன்னிலையில் பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கிணங்க இந்தியர்கள் பிளாஷ் லைட்டினை ஒளிரச் செய்து வரவேற்பு. சீனாவின் புஜியான் மாகாணம் ஜின்ஜியாங் நகரில் உள்ள ஷூ கம்பெனியில் பயங்கர தீ விபத்து. 34 தீயணைப்பு வாகனங்களில் 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட நிலையில் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல். கட்டா குஸ்தி 2ஆம் பாகம் திரையரங்குகளில் 2வது வாரமாக வெற்றிகரமாக ஓடி வரக்கூடிய நிலையில் சென்னையில் வெற்றி விழா கொண்டாட்டம். நாயகன் விஷ்ணு விசாலுக்கு BMW கார் இயக்குனர் செல்லா ஐயாவுக்கு 10 சவரன் தங்க நகை என தாராளம் காட்டிய தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ். சென்னையில் தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 800 ரூபாய் உயர்வு. தங்கம் 1 சவரன் 1,06,560 ரூபாய்க்கும் 1 கிராம் 13,320க்கும் விற்பனை.